ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி டாபிக் பேசி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல டெய்லி மூணு விஷயம் 4 விஷயம் அப்படின்னு பேசுவோம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷமாகவும் இருந்தது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராமல் இருக்கும், பேசாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நடந்த குற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் வந்து கொடுமையாக இருக்கும். மிக 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 கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஆட்கள் களத்தில் நின்று தொடர்ந்து இந்த அரசும் நம்மளோட மக்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீ நம்ம பேசி கலந்து போயிடுவோம், ஆனால் அந்த குடும்பத்தோட மனநிலை இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிக்க கூட முடியல இல்லையா? அதனால் வந்து ஓகே, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டாக நாளையோட 14th டே இந்த அரசு வந்து கரெக்டுங்களா? இன்றைக்கே வந்து 2-3 சம்பவங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதனால் வந்து ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டரை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணி தவறு நடக்காமல் இருக்குது எதையுமே பண்ணாலும், ப்ராக்டிக்கலாக தப்பு பண்ணுறவனை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சால் தான், இந்த அரசு ஏதாவது ஒன்று யோசித்தா தான் இது ஒரு ரெண்டுக்கு வரும். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு பேருந்து மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து ஒரு போராட்டங்கள் வந்து பயமாக நடந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பான பதற்றமான நிலைமை தான் அங்கே வந்து இருந்தது. தவறான சிகிச்சை கொடுத்தது தான் இந்த மரணத்துக்கு வந்து காரணம். சாதாரண காய்ச்சலுக்கு அந்த பெண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சக நர்சிங் மாணவிகளும் அவங்களோட பெற்றோர்களும் ஹாஸ்பிட்டல் வளாகத்திலேயே முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை விடிய பண்ணிட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன தான் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கே ஹாஸ்பிட்டல் இது நிலையம்னா கிராமத்தில் இருந்து வர சாதாரண ஏழை எளிய பொதுமக்களோட கதி என்ன? சில பேர்லாம் சும்மா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொம்மை மாதிரி வர பேஷண்ட்ஸ், அவங்க தான் ட்ரைனிங் டூல் மாதிரி. அடுத்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நான் தொடர்ந்து ஒரு 10 நாளாக நான் கவனிச்சுட்டே வரேன் க்ளோஸாக. இதை வந்து தமிழக வெற்றி கழக அரசுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிய போகிற ஒரு விஷயம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதை உடனடியாக அவங்க சரி செய்யல அப்படின்னா இந்த ஆட்சிக்கே ஆபத்து நிச்சயமாக வரும். பல முக்கிய நகரங்களில் இந்த மின்வெட்டு பிரச்சனை கடந்த சில வாரங்களாக பயங்கர இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தோன்னா பல இடங்களில் விடிய பவர் கட் ஆகிறதால மக்கள் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இருக்கா? இந்த அரசாங்கம் மின்சாரத்தை வந்து விலை கொடுத்து வாங்கலையா? இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கா? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் மக்களே. இது உங்களுக்கும் தெரியும், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, கேவலமான வேலைகள்லாம் கண்டிப்பாக வந்து யார் பண்ணுவா, எந்த இன்ஃப்ளூயன்ஸில் ஆகும், ஆட்சி மேலே ஒரு கெட்ட பேர் வரணும், அவதூறு வரணுன்றதை ஒரு டீம் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனால் தான் உள்ளே இருக்கணும் வேலை கிடச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் நைட்டில் குடிச்சிட்டு நல்லா பட்டு தூங்கிட்டு இருக்கான், எவனும் வேலை பார்க்க மாட்டான். குடிகார பைய, திருட்டு பைய, முளமாரி பைய எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வேலைக்கு வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுறது? சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டும் வந்து போட்டிருந்தாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் ஐபிஎஸை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நல்ல இடத்துல ஐபிஎஸ் அருணை வந்து நீங்கள் கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போடணும், அவர் தூக்கி ஓரமாக நீங்கள் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் ரெக்கமெண்ட் பண்ணதா சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்தபடியாக மிக 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 முக்கியமான விஷயம், எப்படி அதிமுகவும் திமுகவும் ஆட்சியை பிடிக்க கூட ஒன்றா ஆவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பை தூக்கி தமிழ்நாடு மக்கள் தலையில் போட்டாங்களோ, திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆகுது திமுக. இந்த ஆராஜா மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. டிஎம்கே வந்து ஒன்றா இருந்து திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக உட்கார வைக்கலாம். அவருடைய சாலின் வாழ்த்துக்களோடு தான் நாங்கள் வந்து இந்த அமைச்சரவை நாங்கள் முடிவு எடுத்தோம். அரசியலில் பக்குவம் மற்றும் முதிர்வுடன் ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டார். அப்போ என்ன அர்த்தம்? வேறு எவனும் அந்த மாதிரி இல்லைன்னு தானே அர்த்தம். வேறு யாருமே அப்படி கிடையாது. அப்படி தானே அதுக்கு அர்த்தம். வெளியிலிருந்து ஆதரவு வந்து கொடுக்கலாம் என்பது தான் என் தனிப்பட்ட முடிவு இருந்தது. ஆனால் என் கட்சியினர் முடிவு அது இல்லை. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினோட முடிவை வந்து நான் ஏற்றுனானே ஆகணும். நான் அப்பப்போ டெய்லி கிள்ளி பார்ப்போம் நம்மளோட காலில். உண்மையாகவே விஜய் தான் சிங்கம்மா. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்ட். உறவுகளே, நிறைய பேர் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேசுகிறீங்கன்னா அதான் 2-3 டாபிக் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் வீடியோஸ் போடுங்க, 2-3 விஷயம் ஆட் பண்ணி பேசுங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் வந்து அரசியல் சார்ந்த நகர்வுகள், முக்கியமான நகர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி பேச போகிறோம். அதனுடைய தாக்கமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் காலிலேருந்தே பல பரபரப்பான செய்திகளை வந்து தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. உறவுகளே அதே போல் தொடர்ந்து உங்களை ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும், உங்கள்கிட்ட வந்து சேரும். தினமும் காலை 6 மணிக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆதரவு வந்து நீங்கள் கண்டினியூவாக எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி டாபிக் பேசி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. முதலாம் டெய்லி 3 விஷயம் 4 விஷயம் அப்படின்னு பேசுவோம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷமாகவும் இருந்தது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராமல் இருக்கும், பேசாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. எனவே இன்றைக்கி வந்து பல முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு பற்றியும் பேசலாம் உறவுகளே. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் வந்து கோவை சூலூர் சிறுமி விவகாரம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம உதய சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதுமாதிரி நடக்காமையே இருந்தது. நீங்கள் நம்ம பேச போகிற இந்த விஷயம் கேட்குற யாருடைய நெஞ்சையும் பதற வைக்கிற ஒரு தூக்கத்தை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு கொடூரமான விபரீதம் தான். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அமைதியான ஏரியாங்க. கடந்த 21ஆம் தேதி, அதாவது சாயங்காலம் 5 மணி இருக்கும், ஒரு 10 வயது சிறுமி வந்து பார்த்திங்கன்னா, அம்மா நான் கடைக்கு வந்து சாக்லேட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளி குதித்து ஜாலியாக வெளியில் போகிறாங்க. அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கடைக்கு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா போனவங்க தான் திரும்பவும் வரவே இல்லை. இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு 6 மணி ஆகுது, 7 ஆகுது, பொண்ணு வீடு திரும்பலை. பெற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதற்றம் கொந்தளிக்குது. என்னடா இது காணாமேன்னு சொல்லிட்டு சுற்றுப்பத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. சொந்தக்காரங்க வீடு, தோழிகள் வீடுன்னு தேடி அலையிறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இரவு ஒரு 8:30 மணி இருக்கும், 100 கால் பண்ணி போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. எங்கள் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அதாவது கதறாங்க, ஃபோன்லேயே கதறாங்க, பதட்டமாக பேசுகிறாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையோட முதல் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது உறவுகளே. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போன உடனே பெற்றவங்களோட சேர்ந்து ரொம்ப அக்கறையாக தேடுற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான். சரியா? ஸோ அவன் யார் தெரியுமா? அந்த பொண்ணு குடியிருந்தால் அதே காம்பவுண்டு பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வீட்டை காலி பண்ணிவிட்டு போன கார்த்திக்ன்றவன், அந்த சோம்பேறி. அவனுக்கு 24 வயசு இருக்கும். நானும் வரேன் அக்கா, பாப்பாவை தேடலாம் அப்படின்னு கூடவே நின்று தேடியும் இருக்கான். ஸோ இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு நடுவில் தான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம எதிரிங்க துரோகிங்கெல்லாம் வெளியில் விட நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நம்ம பல விஷயத்தில் பார்த்துருக்கோம். அதில் வந்து இதுவும் இன்றைக்கி இந்த சம்பவம் ஒரு சம்பவமாக நம்ம வச்சுக்கலாம். விஷயம் போலீஸ் கைக்கு போகுது. புகாரின் பேரில் உடனடியாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கடைக்கு போன வழியில் அந்த ஏரியாவில் முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் வந்து அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது ஒரு உண்மை வந்து வெளியே தெரிய வருது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வரும்போது அவளுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டு அந்த சோம்பேறி இருக்கான் பார்த்திங்கன்னா, அந்த கார்த்தின்ற நாய், அவன் பைக்கில் வரான். மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைவாதெல்லாம் காமிச்சு கூப்பிட்றான். தெரிஞ்ச முகம் தானே சொல்லிட்டு அந்த குழந்தையும் பாவம் வந்து பார்த்திங்கன்னா எந்த யோசனையும் இல்லாமல் அவனோட பைக்கில் ஏறி போகுது. சிசிடிவி கேமராவில் இந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே, அட பாவி, எங்கள் கூடவே இருந்து நின்று குழந்தைய தேடுற மாதிரி நடிச்சியடா, என் கார்த்தி இந்த மாதிரி என் கார்த்தி தான் என் மகளை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி துடிச்சா அந்த காட்சிகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. இப்படி அழுகுறாங்க கதறி. இந்த ஒரு துப்பை வச்சு தான் வந்து பார்த்தா போலீஸ் கார்த்திகை வந்து தேடி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே காலம் கடந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு கண்ணம்பாளையம் குளக்கரை பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளே வந்து அந்த பாலா போன தென்னந்தோப்புக்குள்ளே 10 வயது குழந்தையோட சடலம் வந்து கண்டெடுக்கப்படுது. குழந்தையோட சடலத்தை வந்து மீட்ட போலீஸ்காரங்க உடனே பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்த உழுக்கிற மாதிரி இருந்தது. அந்த நியூஸ்லாம் கேட்கும் போதுங்க, சிறுமி மிக கொடூரமான முறையில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணோட சித்தி வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, கண்ணீரோடு கொடுக்குறாங்க. அதாவது அதை கேட்கும்போது தான் இன்னும் ஈரக்குலையே நடுங்கிற அளவுக்கு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் அந்த குழந்தைய சும்மாலாம் கொல்லலை, அவளோட வாய் கழுத்தை உடைச்சிருக்காங்க, உடம்பு முழுக்க காயம், கை கால்கள் எல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க.
அவன் முகம் யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகத்தில் பெரிய கல் தூக்கி வச்சு அடிச்சிருக்காங்க, சிதைச்சிருக்காங்க, அடிக்கலை. ராத்திரி முழுக்க என் குழந்தைய அந்த குளத்து பகுதியிலே வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கேட்கும்போதே சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. எப்படி இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்தப்போ தான் ஐஜி ரம்யா பாரதி அவங்க மீடியாக்களை கேள்வி எழுப்பும்போது, அவங்க குற்றம் நடந்த நேரம் வந்து ரொம்ப கம்மி தான், பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது உண்மை தான், அதுக்காக போக்சோ சட்டம் போட்டாச்சு, உடம்பில் இருக்கிற மற்ற காயங்கள் மற்றும் மரணத்துக்கான முழு விவரமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம், முழு அறிக்கை வரணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் வந்து குற்றவாளி கார்த்தி வந்து கண்ணம்பாளையத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஒளிஞ்சிருக்கான் அந்த புறம்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போலீஸ் வந்து வளைச்சப்போ அவன் தப்பி ஓடும்போது முயன்று கை கால்லாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். போக்சோ நீதிமன்ற நீதிபதி வந்து பகவதி அம்மாள் அப்படின்றவங்க வந்து கார்த்திக் அந்த நாய்க்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து கார்த்திக் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டு அது ஒரு நாய் மோகன்ராஜ்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தூக்கியிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் இந்த குற்றத்தை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த மோகன்ராஜுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் அவன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சதி பண்ணி போலீஸுக்கு சொல்லாமல் குற்றவாளியை காட்டி கொடுக்காம மறைச்சிருக்கான். ஸோ அதனால் அவனையும் சேர்த்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேரையோ இல்லை மற்ற விவரங்களையோ ரொம்ப முழுசாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஜி ரம்யா பாரதி அவங்க வந்து கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் மக்களை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன? குற்றவாளிகளுக்கு சட்டத்தோட பயம் இல்லாமல் போனது தான் இதுக்கான காரணம். நான் போன ஆட்சிலையும் பேசும்போது சரி, இந்த ஆட்சிலையும் பேசும்போது சரி, என்னோடய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்று தான். இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களாம் நட் ரோட்டில் வச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவங்களாம் வந்து இருக்கிறதே வேஸ்ட்டு, மறக்கவே முடியாது. அந்த தண்டனை கொடுக்கறதுலாம் அடுத்த இந்த மாதிரி தப்பு செய்கிறதுக்கே யோசிக்கணும். இன்றைக்கி இந்த கார்த்தி மாதிரி இருக்கிற மிருகங்களுக்கு இந்த தப்பு செய்கிறதுக்கே வந்து பார்த்தா நடுக்கம் வரணும், அலறணும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இது செய்யாமல் இந்த குற்றங்கள் வந்து குறைய போவது கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம எவ்வளோ சீக்கிரம் பிடிச்சாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் பிளான் பண்ணணும். இந்த அரசுக்கு நான் வந்து ஒரு தாழ்மையான மக்களோட சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. தயவு செஞ்சு வந்து 24 ஹவர்ஸில் பிடிச்சிட்டோம், 2 ஹவர்ஸில் பிடிச்சிட்டோம், இதே தான் போன ஆட்சிலையும் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆட்சியை வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சியை வந்து எந்த ஆட்சியோட உலகத்தில் எந்த ஆட்சியோட கம்பேர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தப்புகள் நடக்கும்போது உடனே பிடிச்சிட்டாங்க, சீக்கிரமாக பிடிச்சிட்டாங்க, டக்குன்னு ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணி உடனே தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்றதெல்லாம் பத்தாமல் இன்னும் என்ன பண்ண போகிறோம், இன்னும் என்ன பண்ணலாம்? ஒன்று குற்றங்கள் நடக்கிறத நம்ம தடுக்கணும், இன்னொன்று நடந்த குற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் வந்து கொடுமையாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், லாக்அப் இடத்துல கூட்டு போய் அப்பா பையன் 2 பேரையுமே வந்து வச்சு அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்றது தெரியும். அதுக்காக ஒரு பரபரப்பு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஸோ அப்பாவி மக்களெல்லாம் கூட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது தவறு தான், அந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய தவறு. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்து என்ன பண்ண போகிறான்? இவெல்லாம் இந்த சமுதாயத்தோட ஒரு புழு பூச்சி மாதிரி இவெல்லாம் நசுக்கி ஓரமாக போட்டுடணும். இல்லைன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் குறைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவெல்லாம் வந்து மனுஷ ஜென்மத்தையே சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு மிக 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 கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஆட்கள் களத்தில் நின்று தொடர்ந்து இந்த அரசும் நம்மளோட மக்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இனி நம்ம பேசி கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த குடும்பத்தோட மனநிலை இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிக்க கூட முடியல இல்லையா? அதனால் வந்து ஓகே, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கரெக்டாக நாளையோட 14th டே இந்த அரசு வந்து, கரெக்டுங்களா? இன்றைக்கே வந்து 2-3 சம்பவங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதனால் வந்து ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டரை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணி தவறு நடக்காமல் இருக்குது எல்லாத்தையுமே பண்ணாலும், ப்ராக்டிக்கலாக தப்பு பண்ணுறவனை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சால் தான், இந்த அரசு ஏதாவது ஒன்று யோசித்தா தான் இது ஒரு எண்டுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தா திருச்சி அரசு மருத்துவமனை விவகாரம். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு பேருந்து மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து ஒரு போராட்டங்கள் வந்து பயமாக நடந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பான பதற்றமான
நிலைமை தான் அங்கே வந்து இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம பேச போகிறதும். இது ஒட்டுமொத்த தமிழகத்தோட கவனத்தையும் திருச்சி பக்கம் வந்து திருப்பி இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் சார் வேறு ஜெயிச்ச தொகுதி. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் ரொம்ப வறுமையான சூழலில் பிறந்த பொண்ணு தான் சீதாலக்ஷ்மி அப்படின்றவங்க. பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றி மற்றவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற உன்னதமான லட்சியத்தோட திருச்சி அரசு மருத்துவமனையில் நர்சிங் படிக்க வச்சாங்க. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அதே ஹாஸ்பிட்டலில் தனக்கு வந்த சாதாரண காய்ச்சல் மற்றும் சளிக்காக தான் சீதாலக்ஷ்மி வந்து அட்மிட் ஆகுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஆனால் அட்மிட் ஆன சில நாட்களிலேயே அந்த பொண்ணு சடலமாக வெளியே வருவான்னு அவங்க பெற்றவங்க கனவுல கூட, அவங்க பெற்றவங்க கிடையாதுங்க, யாருமே கனவுல நினச்சிக்க மாட்டாங்க, அந்த பொண்ணையும் சேர்த்து. இந்த மரணம் தான் இப்போ திருச்சியில் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை வந்து உருவாக்கியிருக்கு. தவறான சிகிச்சை கொடுத்தது தான் இந்த மரணத்துக்கு வந்து காரணம். சாதாரண காய்ச்சலுக்கு அந்த பெண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சக நர்சிங் மாணவிகளும் அவங்களோட பெற்றோர்களும் ஹாஸ்பிட்டல் வளாகத்திலேயே முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை விடிய பண்ணிட்டாங்க. ஒரு நர்சிங் படிக்கிற மாணவிக்கே அவங்க படிக்கிற ஹாஸ்பிட்டலே பாதுகாப்பு இல்லையா, அவங்களுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்விகளோடு இந்த விவகாரத்தை நம்ம இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உண்மையிலேயே வந்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன தான் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சீதாலக்ஷ்மி வந்து சாதாரண காய்ச்சல் சளி மட்டும் இல்லைங்க, அவங்களோட மூக்கில் வந்து வளர்ச்சி இருந்திருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். இதனால் அவங்களுக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் லேசான சிரமம் இருந்திருக்கு. டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சாதாரண சின்ன ஆப்ரேஷன் தான், ஜஸ்ட் அரை மணி நேரத்தில் வந்து பண்ணிவிட்டு மூச்சு நிலையை சரியாயிடும், பண்ணிட்டு சரியாக போயிடும், அதுக்கப்புறம் மூச்சு அவங்க ஃப்ரீயாக விடலான்னு சொல்லி அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுக்குறது மெடிக்கல் ப்ரொசீஜர், ஓகேங்களா. அப்படி சிலதெல்லாம் மயக்க மருந்து கொடுப்பாங்க, சில மயக்க மருந்து கொடுக்காமல் பண்ணுவாங்க. இதுக்கு தேவைப்பட்டிருக்கு, ஆனால் கொடுத்துருக்காங்க நடிகை. ஓகே, அப்படி சீதாலக்ஷ்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து ஊசியை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. மாணவிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஊசி செலுத்திய சில நிமிடங்களிலேயே அந்த பெண்ணோட உடம்பில் ஏதோ தப்பான ரியாக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சது. திடீர்னு அவங்களோட இதய துடிப்பு நின்னே போயிருக்கு. அதாவது கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர்லாம் பதறி போய் அவங்கள உடனே தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி அவங்கள காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பண்ணிட்டு சீதாலக்ஷ்மி ரொம்ப பரிதாபமாக இறந்துட்டாங்க உறவுகளே. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே தான் ஹாஸ்பிட்டலில் இருந்த மற்ற நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அநியாயத்துக்கு ஒரு மாதிரி கொதிச்சு போய் அவங்களால தாங்க முடியல. ஒன்றா திரண்டு எங்கள் கூட படித்த பொண்ணுக்கு தகுதியான அனஸ்தீசியா கூட ஒரு நிபுணர் இல்லாமல் நீங்கள் தவறான டோசேஜில் ஊசி போடுறதுனால்தான் அவங்க செத்து போயிட்டாங்க, அவசரமாக மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கே ஹாஸ்பிட்டல் இது நிலையம்னா கிராமத்தில் இருந்து வர சாதாரண ஏழை எளிய பொதுமக்களோட கதி என்ன? கரெக்டான கேள்வி தான். அவங்க உயிரையெல்லாம் இங்கே துச்சமாக நினைக்கிறாங்க அப்படின்னு கோஷங்களோட மாணவிகள் வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டாங்க. பெற்றோர்களும் தங்களோட ஒரே மகளை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அது ஏரியாவே ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்தது பார்க்கும்போதுலாம். மாணவிகளோட போராட்டம் கட்டுக்கடங்காமல் போனதுனால வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வளாகம் முழுக்க நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து குவிக்கப்பட்டாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமி மாதிரி ஆயிடுச்சு. பதற்றமான சூழ்நிலை, நிலைமை மோசமான தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், அப்புறமேட்டு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆகியோர் வந்து ஸ்பாட்டுக்கு உடனே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்த மாணவிகள் மற்றும் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், தப்பு பண்ணினவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு சமாதானம் சொன்னாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அதாவது சென்னையிலேருந்து ஒரு சீனியர் உயர்மட்ட வல்லுநர்கள் குழுவை வந்து தமிழ்நாடு வந்து அரசு நியமிச்சிருக்கு. அது ஹெல்த் மினிஸ்டர் அந்த டாக்டர் அருண் ஐஆர்எஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கரெக்டாக தான் டோசேஜ் கொடுத்தாங்களா, எப்படி தான் என்ன தான் ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்களா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. மெடிக்கல் கமிட்டியோட ரிப்போர்ட் மற்றும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் முழுமையான உண்மை
வெளியே வரும்னு அதிகாரிகள் தரப்பில் வந்து ஒரு மாதிரி கிளியராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் அதை வந்து மலுப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்ம இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி அதை பார்க்கணும். ஆனால் மக்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊர் அரசு மருத்துவமனைகளோட தரம் ஏன் இவ்வளோ மோசமாக போச்சு? ஏழை மக்கள்லாம் வந்து காசு இல்லாதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி வராங்க, சொல்லுங்கள். அப்போ அங்கே மருந்து தட்டுப்பாடு, அனஸ்தீசியா நிபுணர்கள் பற்றாக்குறை, ஜூனியர் டாக்டர் அலட்சியம், இதெல்லாம் வந்து ஏன் அரசாங்க முறைப்படி வந்து முறைப்படுத்தாமல் இருக்குது அப்படின்றது வந்து இன்னுமே மக்களோட கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் வந்து மருத்துவ கட்டமைப்பை வந்து ஒழுங்காக கண்காணித்து அவனுங்க எங்கே கிட்னியவே திருடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க சுத்தமாக எதுவுமே பண்ணலை. நீ 13வது நாள் கரெக்டாக ஐஆர்எஸ் அருண், அதான் நம்ம இவர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏக்குமே வந்து நாங்கள் வந்து இந்தமாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாக நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அப்போ தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை வந்து உடனடியாக வந்து அவர் நிறைவேற்றணும். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட் ஆகிறாங்க. சில பேர்லாம் டாக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஆகிறாங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் உண்மை. அதனால் வந்து உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ப்ராப்பராக இருக்காங்களா? இன்னொன்று எல்லாருமே ப்ரைவேட்டாகவும் பார்க்குறாங்க. ஸோ அந்த ப்ரைவேட்டாக பார்க்குறனால இங்கே அலட்சியமாக இருக்கிறாங்க. சில பேர்லாம் சும்மா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொம்மை மாதிரி வர பேஷண்ட்ஸ், அவங்க தான் ட்ரைனிங் டூல் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் உடனடியாக வித் நோ டைம் டிலே இம்மீடியட்டாக இதை வந்து செக் பண்ணி யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்குதா, வந்து ஹாஸ்பிட்டல்லாம் சுத்தமாக இருக்கா, ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களா, அவங்கவுங்க இங்கே முடிச்சுட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்களா, இது எல்லாத்தையுமே நிச்சயமாக நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணம் வந்து நடந்திருக்காது, இதெல்லாம் இருந்திருந்தா ஆக்சுவலாக. இப்போது இந்த அநீதியை எதிர்த்து அந்த நர்சிங் மாணவிகள் மட்டும் தனியாக போராடல. அதாவது அவங்க கூட சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸும் இறங்கிட்டாங்க, பொதுமக்களும் இறங்கிட்டாங்க, சரியா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே லைட்டாக விட்டோம் அப்படின்னா போக போக ஒரு லத்தாஜுக்காக ஆகிடும். ஆனால் ஒரு விஷயம் இதில் இருக்குது, உடனடியாக வந்து இதுக்கான விஷயங்களை வந்து தமிழக வெற்றி கழகம், அதாவது இந்த அரசு சரி செய்யும். அதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள், இந்த 1 வீக்லேயே தெரிஞ்சிடும் என்னென்னலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து ரெஸ்பான்சிவ் லெவல் வந்து 100% நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயம் நடந்தால் உடனே ஆக்ஷன். ஒரு இன்ஸ்பெக்டர் கூட ஒரு இஷ்யூ ஆச்சு, உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர், எவ்வளோ பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் உடனே ஆக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை சும்மா விட மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதில் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம சும்மா விட மாட்டோம், நம்ம அதை பற்றி பேசுவோம், என்ன ஆச்சு நம்ம கேட்போம். ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் இமீடியட்டாக உடனே வந்து அதிகரிக்கணும். உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி செக் வந்து அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் யாரை வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, டைமிங் வராங்களா போகிறாங்களா, ப்ராப்பர் சீனியாரிட்டி லெவலில் இருக்காங்களா, இல்லை எல்லாம் சும்மா வந்து நர்ஸை வச்சு ஒப்பேற்றுறாங்களா, அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கா, ஒழுங்காக ப்ராப்பராக எல்லாம் ஒர்க் ஆகுதான்றதை இமீடியட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுக்கு யார் காரணமோ அவன் உடனே சஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துடணும். இல்லைனா வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த விஷயம் வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. அடுத்தடுத்து இந்த விஷயத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நான் தொடர்ந்து ஒரு 10 நாளாக நான் கவனிச்சுட்டே வரேன் க்ளோஸாக. இதை வந்து தமிழக வெற்றி கழக அரசுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிய போகிற ஒரு விஷயம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதை உடனடியாக அவங்க சரி செய்யலை அப்படின்னா இந்த ஆட்சிக்கே ஆபத்து நிச்சயமாக வரும். நான் ஏன் உதாரணத்தோட சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய முக்கியமான விஷயம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தமிழ்நாடோட மின் பிரச்சனை இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது டைரெக்டாக பப்ளிக் அஃபெக்ட் ஆவாங்க. அதாவது கூட்டமாக அஃபெக்ட் ஆகும்போது மக்களோட மனசில் ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி ஃப்ராக்ஷன் ஆஃப் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிடும். இந்த கரண்ட்டு பிரச்சனையினால் ஆட்சியே போயிருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கரண்ட்டே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அது டிஎம்கே பீரியட்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது டிஎம்கே பீரியட் நினைக்கிறேன். கரண்ட்டே இருக்காது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே ஒரு நாளைக்கே 6 hours 7 hours கட் பண்ணுவாங்க.
அவ்வளோ ஒரு அதிருப்தி மக்களுக்கு, அப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப எரிச்சல் ஊற்ற மக்களை கோபப்படுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும், அது நள்ளிரவில். அதுதான் பிரச்சனை. அவன் உழைச்சி பாவம் வெயில் காலம் வேறு வந்து படுகும் போது அந்த வெயிலில் அப்படியே முடியல, மூச்செலாம் திணற மாதிரி இருக்குது. ராத்திரியாக நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா தூங்க முடியல. கரெக்டாக 11 மணி கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு சொல்லிட்டு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அங்கே மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தமிழ்நாட்டில் இருக்க பல முக்கிய நகரங்களில் இந்த மின்வெட்டு பிரச்சனை கடந்த சில வாரங்களாக பயங்கர இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே மின்வாரியம் என்ன தான் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பவரை கட் பண்ணுறாங்கன்னு அங்கங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் மீம்ஸ் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. சென்னையில் வந்து பார்த்தோன்னா பல இடங்களில் விடிய பவர் கட் ஆகிறதால மக்கள் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இருக்கா, இல்லை அரசாங்கம் மின்சாரத்தை வந்து விலை கொடுத்து வாங்கலையா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கா, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் மக்களே. இது உங்களுக்கும் தெரியும், நான் சொல்கிறேன். இந்த மின்வெட்டு பிரச்சனை சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு விவாதமாக போனதும் நம்மளுடைய அமைச்சர் சிடி நிர்மல்குமார், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ப்ராக்டிக்கலாக இருக்க வந்து பிரச்சனைகளை காரணங்கள் விளக்கமாக சொல்கிறாரு. அதை நான் சொல்கிறேன், நீங்களும் வந்து கேட்டுக்கோங்க. அவர் சொன்ன விளக்கத்தை வந்து என்னென்னா, பிரச்சனை எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு புரியும், சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் மின் உற்பத்திக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை, சரியா? சென்ட்ரல் கிரிட்டில் இருந்தோம், நம்ம சொந்த உற்பத்தியில் இருந்தோம், தேவையான அளவு மின்சாரம் கைவசம் இருக்குது. பிரச்சனை மின்சாரம் பற்றாக்குறை இல்லை. பிரச்சனை என்னன்னா உள்கட்டமைப்பு மற்றும் ஓவர்லோட். அப்படின்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு கோடை வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக கொளுத்திட்டு இருக்குது. வெயில் தாங்க முடியாமல் சென்னையில் இருக்கிற அத்தனை வீடுகள்லையும் இப்போ ஏசி பயன்பாடு பல மடங்கு வந்து உயர்ந்துருச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் 10 வீடுகள் ஏசி இருந்துச்சுன்னா இப்போது ஒரு தெருவில் 80 வீடுகளில் ஏசி பயன்படுத்துகிறாங்க. அதுவும் எல்லோரும் எப்போ ஏசி போடுறாங்க, நைட்டு தூங்கும் போது. கரெக்டாக அவன் நைட்டு 11 மணிக்கு மேலே எல்லோரும் மொத்தமாக லோடு ஓவர் ஆகும்போது திடீரென அசுர வேகத்தில் வந்து அந்த கிரிட்டுக்கு வந்து போகிற லோடு தான் அது வந்து காரணமாகி டெக்னிக்கலாக வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் பூமிக்கு அடியில் போகிற அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு லோடு தான் தாங்குகிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நள்ளிரவு நேரத்தில் எல்லோரும் ஒரே சமயத்தில் ஏசி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் ஆன் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வர அந்த ஓவர்லோடு வர ஓவர்லோடு வந்து தாங்கிறது கஷ்டமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் திடீர்னு ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகிடுது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லோடு தாங்காமல் கேபிள்களே வந்து பார்த்திங்கன்னா உருகி போய் தீப்பிடிச்சு எரியுது. இப்படி கேபிள் வந்து உருகி போகும்போது அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழுதடையும் போது என்ன ஆகுது, மின்வாரிய ஊழியர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு வந்து சரி செய்ய வேண்டியிருக்கு. கேபிளை மாற்றுறதுக்குள்ளே அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்ணுறதுக்குள்ளே குறைந்தது ஒரு 3 மணி நேரம் ஆகும். இதனால் நமக்கு நள்ளிரவில் பவர் கட்டு நள்ளிரவில் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். ஆனால் மக்கள் தரப்பில் இருந்து இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது வந்து அமைச்சர் விளக்கம். ஆனால் மக்கள் தரப்பில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, வெயில் காலம் வரும், ஏசி பயன்பாடு அதிகமாக முன்னாடியே இருக்குன்றலாம் முன்னாடி தெரியும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் முன்கூட்டியே டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நியாயமான கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா 14 நாள் தான் இப்போ ஆச்சு. இதுதான் பிரச்சனை. 14 days. இது வந்து ஆக்சுவலி டிஎம்கே ஆச்சுன்னா அவங்களாம் பண்ணி வச்சுருக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 14 days இதெல்லாம் உடனே சரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிகலி நாட் பாசிபிள், ஓகேவா? ஸோ உண்மை என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மின் விநியோக கட்டமைப்பு ரொம்ப பழசாக இருக்குது. அது ஒரு ஃபேக்ட். கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருகிட்டே போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உள்கட்டமைப்பும் பலப்படுத்த வந்து தவறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மின்வாரிய கட்டமைப்பு ஒழுங்காக கண்காணித்து ஊழல் இல்லாமல் சரியான உள்கட்டமைப்பு வந்து உருவாக்கியிருந்தா இன்றைக்கி சென்னை மாதிரி பெருநகரில் மக்கள் நள்ளிரவில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்கலாங்க. இந்த மாதிரிலாம் ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ மக்களோட இந்த மின்வெட்டு பிரச்சனையை கண்டு சும்மா இருக்காமல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சீரியஸாகவே சொல்கிறேன், இதை உடனடியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு நம்ம 6 மாதம் 3 மாதம் 2 மாதம் டைம் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை கொஞ்ச நாளில் வெயில் கம்மியாயிடும், ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து அவங்களே மறந்துடுவாங்க. தயவு செஞ்சு வேண்டாம். அப்படி வந்து லைட்டாக இந்த விஷயத்தை எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பர் சென்சிட்டிவான ஒரு விஷயம். தயவு செஞ்சு மின் தடை எதுவும் இல்லாமல், மக்களுக்கு தடையே இல்லாமல் மின்சாரம் வழங்கணும், பழுதடைந்த டிரான்ஸ்ஃபார்மரை உடனடியாக மாற்றணும் அப்படின்னு மினிஸ்டர் உடனே ஒரு ஆர்டர் போடணும். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அவரே சொன்னார், கருப்பு ஆடு நிறையா இருக்குது. உண்மை, நான் இதை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது டாப் லெவலில் இருக்க அஃபிஷியல்ஸ்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கானுங்க பாருங்கள், அந்த இபியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம், அவங்களாம் வேணும்னே கூட சில வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, கேவலமான வேலைகள்லாம் கண்டிப்பாக வந்து யார் பண்ணுவா, எந்த இன்ஃப்ளூயன்ஸில் ஆகும், ஆட்சி மேலே ஒரு கெட்ட பேர் வரணும், அவதூறு வரணுன்றது ஒரு டீம் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனால தான் உள்ளே இருக்கணும் வேலை கிடச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் நைட்டில் குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான், எவனும் வேலை பார்க்க மாட்டான். குடிகார பைய, திருட்டு பைய, முளமாரி பைய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வேலைக்கு வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க, இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு எவ்வளவோ இளைஞர்கள்லாம் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த கீழ் மட்டம் இருக்கிறவங்க, இந்த உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னா, இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு ஆஃபீஸர்ஸை வச்சு ஒரு குவாலிட்டி செக் பண்ணி, ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி, இந்த பழைய ஆள்லாம் தூக்கி அச்சு ஓரம் போட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருங்கன்ற. பாவங்க எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக டீமை இறக்கிடுங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க? ஒரு வார்ன் பண்ணுங்கள், அடுத்து வந்து இந்த மாதிரி கரண்ட்டு கட் ஆச்சுன்னா ஒரு பையன் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. எவ்வளவோ படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுலேயும் உங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசியும் சிஎம் விஜய் சாரோட தொண்டர்களும் ரசிகர்களும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அண்ணன் ஆட்சி நம்ம தவறு வந்துடக்கூடாதுன்ற ஒரு இதுலேயே எப்படின்னா சொந்த வீட்டில் கரண்ட் போயிடக்கூடாதுன்ற மாதிரி ஏரியாவில் போயிடக்கூடாது, எங்கள் ஏரியாவில் போயிடக்கூடாது, இந்த தெருவில் போயிடக்கூடாதுன்னு அப்படி அவன் வீட்டுக்கு வேலை பார்க்குற மாதிரி இந்த நாட்டுக்கு வேலை பார்ப்பான். நான் உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கண்டுபிடிச்சி இந்த கிருமியாக நீங்கள் அழிக்க முடியாது. இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட்டில் காசை வாங்கிட்டு வேலை வாங்கியிருப்பான், போன ஆட்சியில் வந்து அவன் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணுவான். இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம கஷ்டம். இந்த தயவு செஞ்சு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், மின்சாரத்துறை அமைச்சர் சி டி நிர்மல்குமார் அவர்கள் உடனடியாக, நீங்கள் சொல்கிறது உண்மை, ஏதோ கருப்பாடு ஏதோ இருக்குது, நீங்கள் ஆஃபீஸர் லெவலில் நீங்கள் இதை பண்ணிடலாம். நீங்கள் ஒரு மீட்டிங்கை வச்சு இந்த மாதிரி நடந்தவங்க தூக்கிடுவோன்னு சொல்லலாம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவன் ஏதாவது சின்ன வேலைகள் பண்ணி அதை கரண்ட் ஆஃப் பண்ணுறான், அந்த மாதிரி பண்ணுறான்னா மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லிவிடுங்க, மொத்த பேரும் டீமை மாற்றிடுங்கன்றேன். டீமை மாற்றி புதுசாக இறக்கி விடுங்க, பிரச்சனையே இருக்காது, நீங்களும் நிம்மதியாக வேலையை பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து. திரும்பவும் நான் இறுதியாக பதிவு பண்ணுறேன், மின்சாரம் வந்து இந்த கட் ஆகுதுன்றது சூப்பர் சென்சிட்டிவான ஒரு விஷயம். தயவு செஞ்சு உடனே சரி பண்ணுங்க. எல்லாமே நடக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய விடுதலை, வெளியில் வந்துட்டார். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ரிலீஸ் ஆர்டர் வந்தோடனே குண்டாஸை ரத்து பண்ணோடனே நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டோம். வெளியில் வந்துட்டார். வந்தோடனே அவர் வேலையை அதிரடியாக ஆரம்பித்தார். ஸ்ட்ரெயிட்டாக போனார். அவங்க அம்மா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மரியாதை செலுத்தினார். அவர் கூட இருக்கிற அந்த நிதிஷ், மாலதி அவங்களாம் ஒன்றா நின்று, சவுக்குலாம் நின்று, அவரோட வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர் நின்று உடனே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டான். ரிதீஷ், அந்த பையன் நிதிஷ், இந்த எல்லாருமே இந்த எக்ஸ் மினிஸ்டர்ஸு ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் முன்ஜாமீன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இது மாதிரி தான் எங்கள் ஆட்ட ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்லாம் போட்டு வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டும் வந்து போட்டிருந்தார். வந்தோடனே சும்மா இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் ஐபிஎஸ்ஸை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நல்ல இடத்துல ஐபிஎஸ் அருணை வந்து நம்ம நீங்கள் கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போடணும், அவர் தூக்கி எங்கேயும் ஓரமாக நீங்கள் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் ரெக்கமெண்ட் பண்ணதாக சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துது. வந்தோடனே ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாப்புல. கொஞ்ச நேரம் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்பே விடல. அதே மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன உடனே போட்ட அந்த பதிவு, தான் சிறையில் அனுபவித்த சவால்கள், தன் மீது போடப்பட்ட வழக்குகள், அரசியல் பழிவாங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப காரசாரமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருந்தார். குறிப்பாக வந்து என்னை முடக்க நினைத்தார்கள், என் குரலை வளைக்க பார்த்தார்கள், ஆனால் இரும்பு சுவர்களுக்கு பின்னால் என் எண்ணங்கள் இன்னும் கூர்மையாகி விட்டன தவிர அது உடையவில்லை. இன்னும் கூடுதல் பலத்தோடு புதிய எனர்ஜியோடு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து வந்திருக்கேன். உண்மைகளை உறக்க வந்து நான் சொல்வேன். எப்போதும் வந்து நான் ஓய மாட்டேன். ஆட்டத்தின் அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச டைலாக் ஒன்று போட்டு, எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியை வந்து எதிராக தன்னோட விமர்சனம் வைப்பார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனிவேஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
என்றைக்குமே நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் யாராக இருந்தாலும் அவங்க கருத்து சொல்கிறது நம்ம தலையிடவே கூடாது. அவங்களும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொல்கிறது உண்மையா இல்லையா, ஃபேக்டா இல்லையா, இல்லை லூஸ்தனமாக ஏதாவது உளறிட்டு இருக்காங்களா, இதை வந்து நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா, இது நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றக்கூடாதா அப்படின்றதான் பாயிண்ட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி விமர்சனம் வைக்கும் போது கவர்மெண்ட்டு அதை வந்து எதையுமே துச்சமாக நினைக்கக்கூடாது. யார் சொன்னாலும் நம்ம ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு, பாசிட்டிவை விட்டுருங்க. ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறவங்க நம்மளுக்கு வேஸ்ட்டு, அது வேலைக்கே ஆகாது. நெகட்டிவாக யார் பேசுகிறாங்க, இல்லை நியூட்ரலாக யார் பேசுகிறாங்க, ஃபேக்டாக யார் பேசுகிறாங்களோ அதை ஒரு டீம் வாட்ச் பண்ணி உடனடியாக அதை வந்து கேட்டு அதை நீங்கள் சரி செய்ய வேணும். ஏன்னா எல்லாமே அவங்க பண்ண முடியாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறது தானே, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். அதை தாண்டி மக்களோட வாய்ஸாக நம்ம இங்கே வந்து பல பேர் இங்கே பேசுகிறாங்க. சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் பேசும்போது இன்னும் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். இதான் நான் எப்போவுமே நான் சொல்கிறது. ஸோ இந்த 2 ட்வீட்டு, இல்லை ஒன்று அந்த ட்வீட் வந்தோடனே ஃபஸ்ட்டு ட்வீட் வந்து இப்போ நான் சொன்னது, 2வது ட்வீட் வந்து திருமாவளவனுடைய விஷயம். ஸோ வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகும் நம்புகிறேன். அவரோட ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சஃபிஷியண்ட்டாக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து இந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து எப்படி பிரேக் பண்ண போகிறாரு, புதுசாக நிர்ணயிச்சுக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் எங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, உதயச்சந்திரனுக்கு வந்து இவங்க நெருக்கமானவங்களா இல்லையா, எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாப்பில். நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நம்மளும் நிறைய விஷயத்தை வந்து அதை பற்றி எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிச்சயமாக. ஸோ ஒன்று மட்டும் கன்ஃபார்முங்க, அதாவது கருத்துரிமையை நசுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவர் வந்து ஜெயிலில் இருந்ததாக இருக்கட்டும், அவர் போராடுறதாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக அவர் இருக்கார். ஆனால் அவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு கிளியராக. திரு ஜோசப் விஜய், அதாவது நம்ம சிஎம் அவர்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் சொல்கிறத கேட்குறாரு, பார்க்குறாரு, பார்த்து அதை சரி பண்ணுறாரு, பேப்பர் பார்க்குறாரு, எல்லாமே படித்து தெரிஞ்சு அதை சரி பண்ணுறாரு. இதை வந்து தொடரணும் அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணிட்டாரு. அதே மாதிரி சிஎம் இன்வால்வ் ஆனதுனால தான் இந்த விஷயம் உடனே முடிஞ்சது, நான் உடனே வெளியில் வர முடிஞ்சது அப்படின்னும் ஒரு நன்றியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சிஎம்மை பார்க்குறதுக்கு நீங்கள் போவேன்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு அழைப்பு வந்ததுன்னா நான் நிச்சயமாக போவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தான் ஆக்ஷன்ஸு. இதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய ஒரிஜினல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அவர் வீடியோ போனதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் இதெல்லாம் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஜெயில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். நான் கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு 2 புக்கு வச்சுருக்காராம் எழுதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து அடித்து கழட்டுறதுக்கு பார்ப்போம் எதை வந்து என்ன நவுத்த போகிறான்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக மிக 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 முக்கியமான விஷயம், எப்படி அதிமுகவும் திமுகவும் ஆட்சியை பிடிக்கக்கூட ஒன்றா ஆவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பை தூக்கி தமிழ்நாடு மக்கள் தலையில் போட்டாங்களோ, திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆகுது திமுக. இது இன்னும் ஒரு படி மேலே. அதாவது நாங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதச்சார்பற்ற ஒரு சமூகத்துக்காக, அதுவும் இந்த தலித் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பிடிச்சி நிமித்தி நட்டு இருக்கிறோம். அப்படியே நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் திருமாவளவன் அவர்களை வந்து ஏமாத்துனாங்க. திருமாவளவன் அவர்கள் முடித்து கொள்ள வேண்டும். தலைவர் விசிகா திருமாவளவன் முடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் இன்னும் அந்த கட்சியில் அடிமையாக இருக்கீங்க, உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்கள் பவர் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களை நம்பி ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயம் உங்களுக்காகவே இருக்குது, அதில் பல பேரை நீங்கள் வந்து உயர்த்தி விடணும், நீங்கள் வந்து ஒரு பவரில் வரணும், அங்கேருந்து வெளியில் வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கோங்க. எப்போல்லாம் நம்ம டிஎம்கேவை பற்றி பேசுகிறோமோ, விசிகா திருமாவளவனோட விஷயம் வந்தால் நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை இந்த மாதிரி பேசுவோம். நீங்கள் அந்த கட்சியில் அவங்களுக்கு அடிமையாகவே இருக்கீங்களே, நியாயமா அப்படின்னா தான் அவங்க செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு என்ன தான் அவங்க பண்ணிட்டாங்க, உங்கள் ஒருத்தர் சுயநலமா, நீங்கள் ஒருத்தர் எம்பி சீட் வாங்கிட்டு இருந்தால் போதுமா, அந்த ஒரு எம்பிக்கு தான் நீங்கள் தகுதியானவரான்னு எவ்வளவோ பேசியிருக்கோங்க. நான் இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் ஏன் இப்போ திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சரிங்களா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி அவங்க வாயாலேயே உங்கள் கட்சியில் உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வன்னியரசுக்கு ஒரு அமைச்சர் பதவி, அதுவும் சூப்பரான ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆட்களுக்கு, உங்கள் தலித் சமுதாயத்துக்கு உட்பட்ட அனைவருக்கும் சேவை செய்யறதுக்காக ஒரு அற்புதமான மினிஸ்ட்ரியை கொடுத்து ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் அரசியல் இருந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா 59 ஆண்டு கால அரசியலில் பண்ணாத வரலாற்றை வந்து சிஎம் விஜய் பண்ணியிருக்காரு. எனக்கு உள்ளபடியே சந்தோஷம். ஆனால் அதுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான தரமற்ற, அதாவது ஒரு மலத்தை விட கேவலமான ஒரு ஜென்மங்க. நான் சொல்கிறேன், நான் கடுமையான வார்த்தைகளை சொற்களை பயன்படுத்தினா கூட இருக்கட்டும், இந்த ஆராஜா மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க.
ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஒரு மூளை, அது ஒரு எண்ணம், அசிங்கமான ஒரு எண்ணம் படைத்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் டக்குன்னு ஞாபகம், ஒன்று டிஆர் பாலு, இன்னொன்று இந்த ராஜா. நிறைய பேர் இருக்காங்க, இது 2 மோசமானவர்களே முக்கியமானவனா இந்த 2 பேர். ஒருத்தர் வளர்ந்த உடனே எவ்வளோ அபத்தமான ஒரு ட்வீட்டுங்க ராஜா போட்டிருந்தாப்புல, சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ஒரு வகையில் வந்து இதை நான் வேடிக்கை பார்க்குறேன், நான் வெளில வேடிக்கை பார்க்குறேன் இந்த விஷயத்தை. ஏன்னா விசிகாக்கு இது புரிய வேண்டும். ஃபைனலாக வந்து நிரூபிச்சிட்டாங்க பாருங்கள், நீங்கள் கடைசி வரை அடிமையாகவே தான் இருக்க வேண்டும், நீங்கள் கடைசி வரை என் கால் கீழே தான் இருக்க வேண்டும். அமைதியாக உட்காருனா அமைதியாக உட்காரு. திரு சேகர்பாபு அவர்களும் இந்த ராஜா போன்ற ஆட்களும் இவங்க 4-5 பேர்லாம் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து அவ்வளோ அவமானப்படுத்துவாங்களாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம். அப்போலாம் நான் நம்பலை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ஒரு வெறுப்பு பாருங்க, அவங்களால தாங்கிக்க முடியல. நீலாம் அமைச்சரா? ஆனால் பரவாயில்ல, அதை வந்து தாவேகா அதை வந்து விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு சுற்றி வளைக்காமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக உடைச்சி பேசியிருக்கார். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே பாராட்டணும். அதாவது ஏன்னா சம்டைம்ஸில் வந்து நான் வந்து தொண்டர்களோட பேச்சும் கேட்கணும், நான் கூட்டணி கட்சி இதை மட்டும் கேட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சில பேர்லாம் ஒரு படி மேலே போய் ஏன் நாங்கள் எப்பவுமே அடிமையாக தான் இருக்கணுமா, நாங்களாம் வளரக்கூடாதா, நாங்களாம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சொன்னார், அவர் ரொம்ப அழகாக சொன்னார். நாங்கள் வந்து இப்போ கூட டெப்டி சிஎம்மாக இதாவன்னு எவ்வளோ வாய்ப்புகள் வரும்போது நான் வேணான்ட்டேன், எனக்கு பதவி முக்கியம் கிடையாது. இந்த முடிவு கூட தான் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த தொண்டர்களோட உரிமை தாகம் அப்படின்றது வந்து அப்படியே இருக்குது ரொம்ப நாளாகவே. அதாவது வந்து நமக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து இப்படி தான் இருக்கணுமா, தலைவர் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டுறாரு, அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும், அந்த சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ற மட்டும் தான் அந்த முடிவை எடுத்து ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அமைச்சரவையில் வந்து இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையாகவும் ரொம்ப மரியாதையாகவும் எங்களுக்கு அழைப்பு வந்தது. முதலில் விசிகாவினர் என்னைத்தான் அமைச்சரவையில் பங்கேற்க சொன்னார்கள். யாரை? திருமாவளவன் சொல்கிறார். என்ன தான் சொன்னாங்க, நான் தான் முதலமைச்சராகவோ இல்லை துணை முதலமைச்சராகவோ வந்து வேணான்னு அவருக்கு அப்போ தான் முடிவு கிடையாது, அவர் வேணான்ட்டார். அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கணுன்னு ஒட்டுமொத்த நிர்வாகமும் வற்புறுத்தினாங்க. ஏன்னா நான் சொல்றது எப்படின்னா, அந்த டிஎம்கே வந்து ஒன்றா இருந்து திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மாக உட்கார வைக்கலாம், இல்லைனா வந்து அப்போல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க, அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆனால் என்னன்னா நான் மறுத்து விட்டேன்னு அவர் சொல்கிறாரு. சரிங்களா, எனக்கு பதவிகள் முக்கியம் இல்லை, கொள்கைகள் தான் முக்கியம். அதனால தான் வந்து இந்த வாய்ப்பை கூட வன்னியரசு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிந்துரை வந்து செஞ்சுருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சொன்ன மாதிரி அவர் மினிஸ்ட்ரி கூட வாங்கலையே, இப்போ எந்த பொறுப்பிலும் தான் இருக்கார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி குறித்து தேர்தலின் போது தான் முடிவு எடுக்கப்படும். அதாவது அவரை பயன்படுத்தி, திருமாவளவனை பயன்படுத்தி கூட்டணியை உடைக்க பெரிய சதி நடந்தது. கடந்த 2 ஆண்டுகளாகவே என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் பயங்கரமாக தாக்குதல் வந்து நடத்தினாங்க. ஆனால் நாங்கள் உறுதியாக நேர்மையாக பயணித்தோம் அப்படி தான் தன்னோட மனவேதனையை வந்து திருமாவளவன் வந்து வெளியிட்டார். யாருன்னா திமுகவில் இருந்தபோது அவர் சொல்கிறார், எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ மாதிரி விமர்சனம் வந்தது, என்னென்னமோ சொன்னாங்க, ஏன் நம்மளே அவ்வளோ பேசியிருக்கோம், ஓகேவா. ஆனால் அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வந்து ஒரு கொள்கையோடு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணுறாரு. உண்மை தானே அதெல்லாம் சொல்கிறது. இங்கே தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கவனிக்கணும். திருமாவளவன் வந்து ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார், நமக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும், அதாவது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரைக்கு பின்னாடி பெரிய விவாதமே நடந்திருக்கு. காலங்காலமாக விசிகா போன்ற கட்சிகள்லாம் வெறும் வாக்கு வங்கியாக வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் 4 சீட்டை தூக்கி போட்டு, அதுவும் எந்த தொகுதியில் யார் நிற்கணும், யார் வேட்பாளர் வரைக்கும் முடிவு பண்ணுறதே அவனுக்கு வச்சுருந்தானுங்க. இந்த தேர்தலை கூட நம்ம பார்த்தோங்க, அவனால் அவர் வேட்பாளர் முடிவு பண்ண முடியல, அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு. அவரை சார்ந்த அமைச்சர்கள்லாம் கூட இருக்கவங்களாம் அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதுல நானும் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஒரு சமுதாயத்தோட ஒரு தலைவராக இருக்காப்புல, அந்த சமுதாயம் வந்து அவ்வளோ வந்து ஒரு உணவுபூர்வமான சமுதாயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் எப்படி ட்ரீட் பண்ணீங்க? அந்த ஒரு நியாயமான உரிமை தாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிகா உணர்களிடையே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்க தலைவர் மனசை போய் உட்காந்து நீ வேணவே வேணாம், இது நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நீ திருமாவளவன் புரிஞ்சுக்கிட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு முறையான மரியாதையும் ஆட்சியில் பங்கையும் வந்து சரியாக கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து இந்த கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு உரிமை போராட்டமோ இல்லை சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிற மாதிரி இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்குமா சொல்லுங்கள்.
நீ வந்து அவனை வந்து இப்படியே தான் பார்த்துட்டு இருப்ப, ஆனால் அவனும் அடிமை மாதிரி கூடயே இருக்கணுமா? என்னடா நியாயம் இதெல்லாம்? திருமாவளவன் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது இன்னொரு செம்ம மேட்டர் சொன்னாருங்க. ஒரு குண்டை தூக்கி போனான்னு வச்சுக்கோங்களேன், தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவையோ கம்யூனிஸ்டுகள் ஐஎம்எல் எடுத்த முடிவுகளையோ தடுத்து நிறுத்தும் வலிமை எங்களிடம் இல்லை. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களின் சொந்த முடிவை எடுக்க முழுமையான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றும் கூட எல்லோரும் என்னை மட்டுமே ஏன் குறிவைக்கிறாங்க? நாங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கலை. விசிகாவின் நேர்மையையோ இல்லை உரிமையையோ கலங்கப்படுத்த யாருக்கும் ஒருபோதும் உரிமை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு காட்டமாகவே சொன்னார். மேலும் நாங்கள் இந்த முடிவை ஒன்றும் திருட்டுத்தனமாலாம் எடுக்கலை. திமுககாரன் எடுக்கிற முடிவு மாதிரி யாருக்கும் துரோகம் பண்ணணும் நாங்கள் எண்ணத்தில் போகலை. திரும்பவும் ஒரு அடி அடித்தார். சுருக்குன்னு குத்திருக்கோம். ஸ்டாலினின் கவனத்திற்கு முறைப்படி கொண்டு சென்று, நான் தான் முதலே சொன்னேன்ல, ஸ்டாலின் வந்து பார்த்தா தெளிவாக இந்த ஆராஜா போட ட்வீட்லாம் சொல்லிட்டாப்ல, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யாரும் விமர்சிக்கக்கூடாது கடுமையாக, தவிர அது அவங்க முடிவுன்னு சொல்லிட்டார். அவருடைய ஸ்டாலின் வாழ்த்துக்களோடு தான் நாங்கள் வந்து இந்த அமைச்சரவை நாங்கள் முடிவு எடுத்தோம். அரசியலில் பக்குவம் மற்றும் முதிர்வுடன் ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டார். அப்போ என்ன அர்த்தம்? வேறு எவனும் அந்த மாதிரி இல்லைன்னு தானே அர்த்தம். வேறு யாருமே அப்படி கிடையாது. அப்படி தானே அதுக்கு அர்த்தம். வெளியிலிருந்து ஆதரவு வந்து கொடுக்கலாம் என்பது தான் என் தனிப்பட்ட முடிவு இருந்தது. ஆனால் என் கட்சியினர் முடிவு அது இல்லை. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினரோட முடிவை வந்து நான் ஏற்றுதானே ஆகணும். சில நேரங்களில் வந்து கட்சியோட முடிவு தொண்டரோட உணர்வை நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்காக மட்டும் கட்சி இல்லை. அப்போ இவ்வளோ வருஷம் ஏன் யோசிக்கலன்னா, இவ்வளோ வருஷம் யோசிக்கலப்பா, இப்போ யோசிக்கிறாருப்பா, நல்லது தானே? அந்த இவர் ஒருத்தர் எடுக்கிற முடிவுக்கு இந்த சமுதாய மக்களும் இந்த சமுதாயமும் ஒரு அற்புதமான ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்து அதனால் வந்து அவங்க சமுதாய மக்கள் நிறைய பேர் அதாவது நல்லா இருக்க போகிறாங்க. நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு மாற்றம் வரும், எல்லாம் மாறும் அப்படின்னா நல்ல விஷயம் தானே. நான் மீண்டும் சொல்கிறேங்க, 59 வருடம் அரசியல் வரலாற்றில் நடக்காத பல நிகழ்வுகளை நடத்திக்கிட்டே வராங்க இந்த ஆட்சியில் இருக்கவங்க. இதில் வந்து வரலாறில் பதிய வேண்டிய ஒரு விஷயங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. எவனுமே வரலையேன்னாங்க ஆரம்பத்தை, ஞாபகம் இருக்கா? ஏப்பா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நீ அதுக்கு ஆட்சிக்கு வரணுமே, என்னென்ன விமர்சனம் வச்சிங்க. நீ பாருங்க, கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம் உண்மையாக இல்லை எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அப்படி தான் இன்னுமே ஒரு பிரமிப்பிலே உட்காந்துருப்பான். இதெல்லாம் அப்பப்போ டெய்லி கிள்ளி பார்ப்பான் ஒரு காலில். உண்மையாகவே விஜய் தான் சிங்கம்மா? அப்படி தான் இருக்குது. இவங்க பேசுனதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது ஒன்றுமே புரியல. அப்படி தான் இருக்குது. இந்த விஷயம் நடக்குது தெரியுமா? திருமாவளவன் அவங்களும் அமைச்சரவையா? ஐயோ ஆமாம்ப்பா, இதுக்கு நீங்கள் கிள்ளி பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி அவர் சிஎம் விஜய் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நிறைவேற்றுறாரு. எவ்வளோ அழகாக இத்தனை வருஷமாக பயணித்து அவ்வளோ விசுவாசமாக இருந்து எவ்வளவோ சவால்களை மேற்கொண்டு அசிங்கத்தை மேற்கொண்டு அவரோட பேனரை வைக்க முடியல, ஒரு போஸ்ட் கம்பத்தை வைக்க முடியல, கொடி கம்பத்தை, இவ்வளவும் பண்ணி கூடயே இருந்து இப்போ தான் வந்தாங்க, ஒரு ஆதரவு தெரிவித்தாங்க, ஒரு நன்றிலாம் நீங்களாக இருந்தாங்க பண்ணியிருப்பீங்க, ஒரு சால்வையை போட்டு அனுப்பிச்சி விட்ருப்பீங்க. சொன்ன மாதிரி செஞ்சாங்களா இல்லையா? ஒரு அமைச்சரவை கொடுத்து ஒரு கௌரவமான எவ்வளோ மரியாதை நிமித்தமாக நடத்துகிறாங்க. இந்த மனசு வேணுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உள்ளாட்சி தேர்தலும் சரி, இல்லைனா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியாக யார் நேர்மையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்களோ அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நான் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். இன்றைக்கி தான் ஒரு 14ஆவது நாள் நாளைக்கு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்லாம் வெளில வந்திருக்கு. நிறைய விஷயம் சென்சிட்டிவாக நடந்திருக்கு. இந்த மேட்ரு 2 மேட்டருமே வந்து நம்ம பேசுகிறது, இந்த கரண்ட் விஷயம் 3 விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு. இன்னொரு 1 வீக்கில் வந்து இமீடியட்டாக இதுக்கு ப்ராக்ரஸ் இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் பண்ணது ஓகே, சஸ்பென்ஷன் பண்ணாங்க, எல்லாமே ஓகே, டிஸ்மிஸ் பண்ணாங்க, அதிகாரிகளை மாற்றினாங்க. ஆதவர்ஜனா சார் வந்து இந்த ஊழலை பற்றி எதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு சம மேட்டரை பேசியிருந்தார். எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட இதுக்கப்புறமும் அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லும் போது இந்த டைம் நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மக்களின் சார்பாக இந்த சமுதாயத்திற்காக போராடிய விசிகாவின் திருமாவளவன் அவர்களை, போராடி கொண்டே இருந்த விசிகா கட்சியினர் அனைவரையுமே, தொண்டர்களையும், தலைவர் திருமாவளவன் அவர்களையும், அமைச்சராக பதவியேற்ற வன்னியரசு அவர்களையும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். அதாவது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கான ஏறுமுகமாக இது இருக்கட்டும். இங்கேருந்து நீங்கள் கிக் ஸ்டார்ட் ஆகிறீங்க, பாலசெல்லாம் மறந்து தள்ளுங்க. இது உங்களுடைய காலம், சிறப்பாக வந்து பண்ணுங்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு
மீண்டும் கமிங் டு த பாயிண்ட், தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த விஷயங்கள்லாம் இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அடுத்தடுத்து இந்த கேஸுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்றதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மெயினாக அந்த கரண்ட்டு பிரச்சனை. ஸோ பல்வேறு விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல்ஸ். மீண்டும் அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சரித்திரம் படை